ஓகே. ஸோ இப்போ வந்து பிளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்றதுக்கு பேக்ல வந்து ஒரு 3 to 4 மெஷர்மெண்ட் தேவை, ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 5 to 6 மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்க போறோம். ஓகே. ஸோ இப்போ இது பண்றதுக்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும்ன்றத ஒரு சின்ன ஒரு க்ரொக்கேல நான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல நம்ம என்ன டேப் யூஸ் பண்றோமோ எண்டிங் வரைக்கும் இந்த டேப்பே வச்சுக்கோங்க. கட்டிங் ஒன்று, ஸ்டிச்சிங் ஒன்று, மார்க்கிங் ஒன்று, 3 டேப்பா இல்லாம இந்த டேப்ல நான் ஆரம்பிக்கிறேன்னா என்டையரா முடிக்கிற வரைக்கும் இந்த ஒரு டேப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதோட மெஷர்மெண்ட் பேக் லென்த்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்மளோட பேக் பார்ட். ஸோ இங்க இருந்து உங்களுக்கு பிளவுஸ் எவ்வளவு தூரம் போய் முடியணுமோ அதுதான் நம்மளோட பேக்கோட லென்த். இப்போ எனக்கு வந்து மேல இருந்து இந்த கீழே இந்த டிஸ்டன்ஸ் வந்து இமேஜின் எனக்கு வந்து ஒரு 13.5 இல்ல 14 இன்ச் இருக்குன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பேக்கோட லென்த். இப்போ இந்த பேக்கோட லென்த் வந்து ஒருத்தர் பாடி சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும். இதுதான் லென்த், இவ்வளவு வச்சா போதும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் டாலா இருக்காங்க, அப்போ 15.5 வரைக்கும் பேக்கோட லென்த் நீங்க கொண்டு போகலாம். ஸோ அடுத்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுக்க போறது வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட். பாடியில ஷோல்டர் மெஷர்மெண்ட் கரெக்டா எடுக்கலன்னா என்ன ஆகும்னா பிளவுஸ் வந்து பாடியில ஏறும் போது லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும், நெக்லைன் லூஸ் கொடுக்கும், ஆர்ம் ஹோல் லூஸ் கொடுக்கும். ஸோ அதனால ஷோல்டர் ஃபால் இருக்கலாம். ஸோ எப்பவுமே பாடியில இருந்து மெஷர்மெண்ட் எடுக்கும் போது ஷோல்டர் போன் டு ஷோல்டர் போன் கரெக்டா எடுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். மெஷர்மெண்ட் எடுக்கும் போது கண்ணாடி முன்னாடி ஸ்ட்ரைட்டா நல்லா நிமிர்ந்து ஷோல்டர் ப்ராடா வச்சு நிமிர்ந்து நின்னுங்க. இப்படி வளைஞ்சுன்னு இப்படிலாம் நிக்க கூடாது. நல்லா நிமிர்ந்து நின்று இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் ஷோல்டர், இந்த ஷோல்டரோட மிட் நடுவுல அங்க நடுவுல வச்சு இப்ப இவங்களுக்கு லென்த் ஆஃப் த பிளவுஸ் வந்து நான் வந்து ஒரு 13 inches 12.5ல இருந்து 13 நான் வைக்கலாம். நீங்க ஒருவேளை டெய்லி பிளவுஸ் போடுறவங்களா இருக்கீங்க, இல்ல ஒகேஷனா பிளவுஸ் போடுறவங்களா இருக்கீங்க, பிளவுஸ போட்டு அந்த பிளவுஸ்ல பேக்கோட லென்த் எவ்வளவு வருதோ அந்த லென்த் எடுத்துக்கங்க. வயிறு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் என்ன ஆகும்னா கொஞ்சம் மாறி இருக்கும். நல்லா நிமிர்ந்து நின்று ஒரு கையில டேப் எப்படி பிடிச்சிக்கங்க, இன்னொரு கையில இதை எப்படியே ரேப் பண்றோம். இந்த மெஷர்மெண்ட் நான் தப்பா எடுத்தா என்ன ஆகும், இந்த வேஸ்ட் பக்கத்துல பிளவுஸ் வந்து டைட் இல்லைன்னா இங்க இருந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த லூஸ் வந்து நெக்கு, ஆர்ம் ஹோல், ஸ்லீவ் மொத்தமா, அதாவது இங்க டைட்டா இல்லைன்னா என்டையர் பிளவுஸும் ஸ்பாயில் ஆயிடுங்க. அதனால இந்த வேஸ்டோட மெஷர்மெண்ட் எடுக்கும் போது ஒரு டேப்பை இப்படி பிடிச்சு ஒரு டேப்பை கையில பிடிங்க, இன்னொரு டேப்பை இப்படி டைட்டா இது மேல இப்படி ராப் பண்ணணும். இதான் என்னது உங்க வேஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ்.